தவக்கால சிந்தனையின் 32ஆம் நாள். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் உடல் ரீதியான தர்மத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைய தினத்தில் ஆன்மாவிற்கு நாம் செய்யக்கூடிய தர்மம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் சிந்திக்க போகின்றோம். மத்தேயு நற்செய்தியில் தெளிவாக சொல்லுகிறார், உலகத்தினுடைய கடைசி நாளில் ஆண்டவர் மீண்டுமாக வருகிறார். இரண்டாம் வருகையில் மக்களை அவர் இரண்டாக பிரிக்கின்ற பொழுது, தீயவர்களே என்னை விட்டு அகன்று செல்லுங்கள், ஏனெனில் நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை. நான் பசியோடு இருந்தேன், தாகமாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என்று சொல்கிறார். விவிலியத்தில் மிக தெளிவாக இருக்கின்றது, நாம் பின்னாடி வாசித்துக் கொள்ளலாம். ஆனால் மக்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே நீர் எப்பொழுது எங்கே இப்படி இருந்தீர் என்று. அவர் சொல்கிறார், சின்னஞ்சிறிய ஏழை எளிய மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். செய்தது என்பது இருதயத்தில் தோன்ற வேண்டும் அல்லவா? ஆன்மாவில் உதித்த சிந்தனை தானே செயலாக மாறும். ஆகையால் அந்த ஆன்மாவிற்கு நாம் செய்யக்கூடிய தபசு என்ன? இந்த ஆன்மாவிற்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்ன? ஏழை எளிய மக்களை சந்தித்து பேசுகிறோமா? ஆன்மீக கருத்துக்களை பற்றி ஒருவர் உரையாடுகிறோமா? ஏதாவது ஒரு நல்ல புத்தகத்தை பற்றி பேசுகிறோமா? சிறைச்சாலை இருக்கின்ற நிலைமைகளை நேரடியாக சந்தித்து பேசுகிறோமா? துன்பத்தில் இருப்பவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நம்மாலான வார்த்தையினால் நாம் அவர்களை தேற்றி திடப்படுத்தி கொண்டு வருகிறோமா? இவை எல்லாம் தான் ஆன்மாவிற்கு நாம் செய்யக்கூடிய தர்மமாக கருதப்படுகிறது. யோவான் அவர் இயேசு கிறிஸ்து வருகையை முன்னறிவிக்கின்றார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், எனக்கு பிற்பாடு ஒருத்தர் வரப்போகின்றார், அவருடைய அவருடைய சிறப்பினை கூட அழைத்ததற்கான தகுதியற்றவர். எவ்வாறு சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு முழுமையாக அறிந்திருந்ததால் அதை பற்றி அவர் போதிக்கிறார். அதுதான் நாம் சொல்லக்கூடிய ஆன்மாவிற்கான தபசு, ஆன்மாவில் நாம் செய்யக்கூடிய உதவி, ஒத்தாசை என்பது. சுருங்கி போன இந்த காலகட்டத்தில் மொபைல் போனில் நாம் மிகவும் சுருங்கி விட்டோம். மக்களை பார்த்து பேசுவது கிடையாது, உரையாடுவது கிடையாது, ஆன்மீக காரியங்களை பற்றி சிந்திப்பது கிடையாது. உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக போய் நாம் சந்தித்து பேசி அவர்களை திடப்படுத்துவது கிடையாது. எல்லாம் இன்று சுருங்கி போய்விட்டது. மனித நேயம் என்பது இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகையால்தான் இந்த ஒரு தலைப்பு இன்று தேவைப்படுகிறது. இன்றைய தபசு நாளில் நாம் மற்றவர்களுக்கு இறங்குவது மிக எளிது, 10 ரூபாய் கொடுத்துவிட்டு சென்று விடலாம். ஆனால் ஆன்மா சம்பந்தமான தபசு என்பது மிகவும் கடினமான ஒன்றாகவே இருக்கிறது. நாம் அதைதான் செய்ய முற்பட வேண்டும். எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு நசுக்கப்படுகின்ற மக்கள் இருக்கின்றார்களோ அங்கே நாம் அவர்களை நேரடியாக சந்தித்து ஆன்மீகமான கருத்துக்களை முன்னில் போதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நாம் போதிக்க வேண்டும். மக்களுக்கு அவர் சொன்ன செய்தியை நாம் போதிக்க வேண்டும். இதுதான் இந்த தபசு காலத்தில் ஆன்மாவிற்கு நாம் செய்யக்கூடிய தபசாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். நன்றி.